இப்போ மதுரை டு சென்னைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இங்கேருந்து இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் இவ்வளோ மணி நேரத்தில் போகலாம் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இவ்வளோ மணி நேரம், அந்த டைமிங், அந்த அக்யூரேட் டைமிங் தான் வந்து மேக்னிடியூட். அந்த அக்யூரேட் டைமிங் சொல்கிறோம்ல, அது வந்து ஸ்கேலார். மேக்னிடியூட்னா அந்த அளவு, ஓகேவா? அந்த போகிற அளவு, ஓகேவா? ஸ்கேலாருங்கிறது என்னது? இந்த தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் தான். இதுதான் வந்து ஸ்கேலார், ஓகேவா? வெக்டார்னா என்ன? வெக்டார் வந்து மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் ஜாயின் பண்றது வெக்டார். இதுனா என்ன சொன்னோம்? ஸ்கேலார்னா மேக்னிடியூடுன்னு சொன்னோம், ஓகேவா? மேக்னிடியூட்னா அந்த போற டிஸ்டன்ஸ், அளவுன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தவங்ககிட்ட இந்த ரூட்ல போனா எப்படி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க, நீங்க 1 ஹவர்ல ரீச் ஆகல அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து ஸ்கேலார். அவங்க வந்து தெளிவா, இப்போ நீங்கள் காரில் போனீங்கன்னா இவ்வளோ டைமிங் ஆகும், இதே இது பஸ்ஸில் போனீங்கன்னா இந்த டைமிங் ஆகும், அதே இது ஃப்ளைட்டில் போனீங்கன்னா இந்த டைமிங் ஆகும். கரெக்டாக அந்த டைரக்ஷன், ஷார்ட்கட் டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லி, அந்த டைரக்ஷனையும் சொல்லி, அந்த இவ்வளோ ஹவர்ஸும் அந்த ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அது என்னது? வெக்டார், ஓகேவா?